ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பிஸ்கட் ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மேரிகோல்டு பிஸ்கட் வச்சு ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்டியான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே 2 மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணுனாலும் எடுத்துக்கலாம், ஆனால் க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி பிஸ்கட்டாக எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடச்சி போட்டு மிக்சியில் கூட நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வந்து ரஃப்பாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நான் ரஃப்பாக தான் தட்டியிருக்கேன். இதை மறுபடியும் நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தட்டும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்க போகிறேன். அந்த பெரிய பெரிய பீஸ் எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை பவுடராக அடித்து எடுத்துகிட்டு இதை ஒரு சைடு வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்து சில்லு இல்லைன்னா அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கெட்டியாக ஆகாது. அதனால தான் நான் இங்கே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். 200 ml எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் 100 ml பாக்கெட் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் நான் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour 1 hour வச்சு நான் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா கட்டியாக இருக்கிற பாட்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த லிக்விட் பாட்டை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கிரேவியில் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இதே ஐஸ்கிரீம்லேயே தான் அதையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 2 பேக்கெட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா பீட் பண்ண அது வந்து நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 5 to 10 minutes கிட்ட டைம் எடுக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஐஸ் வாட்டர்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா க்ரீமாக வரும். நமக்கு கேக் க்ரீம் மாதிரி வரும். இந்த அளவுக்கு வந்ததும் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுற க்ரீம் மாதிரியே இருக்கும் நமக்கு கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச பிஸ்கட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் 2 பேக்கெட் பிஸ்கட்டையும் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு கண்டென்ஸ்ட் மில்க் நான் வந்து 200 ml அந்த பாட்டில் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சக்கரை பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த பிஸ்கட் பவுடர் க்ரீமி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட அந்த ஃப்ரெஷ் க்ரீமில் இருந்த தண்ணியான பகுதி அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் கறிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்காக கிடைக்காது. அதனால தான் நான் இதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். 2 பேக்கெட்டில் உள்ளதையும் சேர்த்து மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 ml பால், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கும்போது ரொம்ப அந்த பாலோட ஃப்ளேவரோடு சேர்த்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து விட்டு மறுபடியும் நல்லா ஒரு 2 minutes பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு கண்டெய்னரில் சேர்த்து நல்லா மூடி போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரீசரில் எந்த கண்டெய்னர் வைக்க போகிறீங்களோ அதில் போட்டு நல்லா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 hours வச்சு எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம பீட் பண்ணணும். அதனால் ஒரு 2 to 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. சைடு கீழே உள்ள பகுதி எல்லாம் கெட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதை மறுபடியும் நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். நீங்கள் வேறு ஒரு பவுலில் கூட மாற்றி பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே டப்பாவில் கூட பீட் பண்ணிக்கலாம். நான் இதே டப்பாலேயே வந்து மறுபடியும் ஒரு 2 to 3 minutes கிட்ட பீட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பீட் பண்ணோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து நமக்கு நல்ல சில்கியாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கட்டி எதுவுமே இல்லாத அவ்வளோ சில்கியாக கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம பீட் பண்ணுறோம் மறுபடியும். இப்போ நல்லா இங்கே பீட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓவர் நைட் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஓவர் நைட் வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா 8 to 9 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இங்கே ஓவர் நைட் வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் டேஸ்டியான பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.